தேர்டு சம் என்ன கேட்டிருக்காங்க, ரெப்ரசென்ட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ கொடுத்துருக்கதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றி நம்ம சால்வ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 lakh ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 20,000 ஹோல் பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்க நம்பரை வந்துட்டு எப்படி மாற்றணும், சயின்டிஃபிக் நோட்டேஷனில். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் தானே, அதாவது இப்போ இந்த மாதிரி ஜீரோஸ் வெறும் ஜீரோஸாக இருந்தது அப்படின்னா பவரில் வந்து ப்ளஸ் போட்டுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ 3.0 இன்ட்டு, ஸோ எத்தனை நம்பருக்கு அப்புறம் 3.0 வரும், 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், 10 power 5 எப்படின்னு எழுதிக்கலாமா, ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு. ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு எங்கே எப்போ போகும் அப்படின்னா ஒரு 4 நம்பருக்கு அப்புறம் போகுமா, அப்போ இதை வந்துட்டு என்னது 10 power 4 அப்படின்னு எழுதிக்கலாம், 2.0. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுத்துக்கும் ஸ்கொயரை தனித்தனியாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 3.0 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 10 power 5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2.0 ஹோல் பவர் 4 10 power 4 ஹோல் பவர் 4. ஓகேவா? புரியுதா எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் இதுக்கும் எழுதிட்டோம், அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் எழுதிட்டோம். ஸோ மல்டிப்ளிகேஷனை இப்போ பிரித்து எழுதியாச்சு. ஸோ இது 3.0னா என்ன, 3னா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ 3யை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 9. ஸோ 9 இன்ட்டு 5 2s எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா மல்டிப்ளை தான் பண்ணிக்கணும், ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா. ஸோ இப்படி இப்போ பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா தான் நான் பவரை வந்து ஆட் பண்ணுவோம்ல, அந்த சீன் வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது 5 2s எவ்வளோ, 10. ஸோ 10 power 10 இன்ட்டு 2 power 4. அப்போ 2வை வந்து எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are எவ்வளோ, 16. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 16. ஓகேவா? ஸோ இன்ட்டு 10 power 4 4s are எவ்வளோ, 16. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 6 9s are எவ்வளோ, 54க்கு 4 பேலன்ஸ் 5, 1 9 is 9, 9 + 5 வந்துட்டு எவ்வளோ, 14. ஸோ 144. ஓகேவா? ஸோ இன்ட்டு 10 பவர். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ பேஸ் 2 ஈக்குவலாக, ஸோ இதுக்கும் 10 இதுக்கும் 10. அப்போ பவர் 2 என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனில் பவர் 2 ஆட் பண்ணிக்கலாம். இது டிவிஷனாக இருந்ததுன்னா பவர் 2 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ 10 + 16. ஸோ 144 இன்ட்டு 10 பவர் 10 + 16 வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 26. ஓகேவா? நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. 144 அப்படிங்கிறது சயின்டிஃபிக் நோட்டேஷன் கிடையாது. 1 பாயிண்ட், ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்கணும். அப்போ எத்தனை நம்பர் தள்ளி வருது, 2 நம்பர் தள்ளி வருதா. ஸோ அப்போ 1.44 இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு 10 power 26. ஓகேவா? ஸோ அப்போ இது மல்டிப்ளிகேஷனாக. ஸோ அப்போ பவர் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 1.44 இன்ட்டு 10 power 2 + 26. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 10 power 28. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு 1க்கு அப்புறம் தான் பாயிண்ட் வரணும். ஓகேவா? ஸோ 0லேருந்து போகிறதுனால நம்ம பவரில் என்ன போடுவோம், மைனஸ் போடுவோமா. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனைது, 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 6க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு 1 கிடைக்குது. ஸோ அப்போ 1.0 இன்ட்டு 10 power -6. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஜீரோஸில் வந்துச்சு அப்படின்னா அது என்னது, மைனஸ். ஆல்ரெடி இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ பவரில் 11 டிவைடட் பை. ஸோ இப்போ இங்கேருந்து போகிறப்ப என்ன போகுது, ஒரு 3 நம்பர்ஸ் போகுதா. அப்போ இன்ட்டு 10 power -3 ஹோல் பவர் 3. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு என்ன நம்பர், 5.0. ஓகேவா? ஸோ அப்போது 1 இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், தனித்தனியாக எழுதிக்கணும். ஸோ இப்போ 1 power 11 இன்ட்டு 10 power -6 ஹோல் பவர் 11 டிவைடட் பை 5 power 3 இன்ட்டு 10 power -3 ஹோல் பவர் 3. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 வந்துட்டு 11 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணுமா. ஸோ அப்போ 10 power -66 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது, டிவைடட் பை 5ஓட க்யூப் எவ்வளோ, 125. 5 5s are 25. 25 இன்ட்டு 5 வந்துட்டு எவ்வளோ, 125. ஸோ 125 இன்ட்டு 10 power -9. ஓகேவா? ஸோ அப்போ டிவைடட் பை அப்படிங்கிறதுனால டிவைடட் பையில் எழுதிக்கலாம். அப்போ எழுதிக்கிறப்ப நம்ம எப்படி எழுதிப்போம், 1/125 1 into 10 power -66 divided by
125 into 10 power minus 9. எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்பர் வந்து தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 1/125. ஓகேவா? ஸோ இன்ட்டு 10 பவர் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா? டிவைடாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணுமா? ஸோ அப்போ -66 -9. ஓகேவா? ஸோ இப்போ 1/25 1/125 தனியாக மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 125 1. ஓகேவா? ஸோ அப்போ 0 பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா ஒரு 0. ஸோ 10 வருமா? வராது. அதனால் மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிட்டோன்னா 100. ஸோ 100 வருமா? 100 வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ என்னது 1000. ஸோ 1000 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 8 5s 40க்கு 0 பேலன்ஸ் 4, 8 2s 16, 16 + 4 20க்கு 2 பேலன்ஸ் 1, 188 9 10. ஸோ அப்போ 8 டைம்ஸ் வந்துட்டு என்னது? 1000. ஓகேவா? ஸோ அப்போ 8 டைம்ஸ் 1000. ஸோ அப்போ இதை வந்துட்டு எப்படி அடிச்சுட்டு எப்படி எழுதிக்கலாம்? 0.008. ஓகேவா? ஸோ 0.008 இன்ட்டு 10 பவர். இப்போ சிம்பிள் ரெண்டு எப்படி இருக்குது? இது -66 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +9. ஓகேவா? சிம்பிள் மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணுமா? ஸோ அப்போ 66ல் 9 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 16ல் 9 போயிடுச்சுன்னா 10 11 12 13 14 15 16. ஸோ 7 எவ்வளோ வருது? 57. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு. ஸோ இப்போ இது பாருங்களேன், இது வந்துட்டு இந்த இடத்துக்கு போகிறப்ப எத்தனது? 3 நம்பர் தள்ளி போகுதா? அப்போ 8.0 இன்ட்டு 10 பவர் -3 இன்ட்டு. ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? -57. ஓகேவா? ஸோ -3 -57 ரெண்டு பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன பண்ணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், பவர் ரெண்டுத்தையும். ஸோ அப்போ 8.0 இன்ட்டு 10 பவர் -3 ப்ளஸ் -57. ஸோ அப்போ சிம்பிள் ரெண்டுமே சேமு, நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8.0 இன்ட்டு 10 பவர் -60. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது? இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த சம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க? டிவைடில் கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம முதல்ல டிவைடில் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? 0.00003 ஹோல் பவர் 6 இன்ட்டு 0.005 ஹோல் பவர் 4. ஓகேவா? ஸோ டிவைடட் பையில் 0.009 ஹோல் க்யூபு இன்ட்டு 0.05 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதான கொடுத்துருக்காங்க டிவிஷனில். முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றலாமா? ஸோ அப்போ 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர்ஸ்க்கு அப்புறம் வருதா? அப்போ 10 பவர் -5. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் வந்துட்டு என்னது? 3.0. ஓகேவா? ஸோ இன்ட்டு இது வந்துட்டு என்னது? 5ஆ? ஸோ இது வந்துட்டு எத்தனை நம்பர் தள்ளி போகுது? 1 2 3 4 5. ஸோ அப்போ 10 பவர் இதுக்கும் -5 ஹோல் பவர் 4. ஓகேவா? ஸோ டிவைடட் பை. ஸோ இதை எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம்? 1 2 3. ஸோ 3 நம்பர் தள்ளி போகுதா? அப்போ 9.0 இன்ட்டு 10 பவர் -3 ஹோல் பவர் 3 இன்ட்டு அதே மாதிரி 1 2. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எத்தனை? 2 நம்பர் தான் தள்ளி போகுது. ஓகேவா? இன்ட்டு 10 பவர் -2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக எழுதிக்கலாமா? ஸோ அதோட பவரோட சேர்த்து. ஸோ அப்போ என்னது? 3 பவர் 6 இன்ட்டு 10 பவர் -5 ஹோல் பவர் 6 இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 10 பவர் -5 ஹோல் பவர் 4. புரியுதில் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? டிவைடட் பையில் வந்துட்டு என்னது? 9 பவர் 3 இன்ட்டு 10 பவர் -3 ஹோல் பவர் 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் 10 பவர் -2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ 3 பவர் 6. ஸோ இப்போ 3 பவர் 6னால் என்னது? 3யை வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ 3 3s are 9, இன்னொரு 3 3s are 9, இன்னொரு 3 3s are 9. ஓகேவா? 9 9s are எவ்வளோ? 81. 81ஓட ஒரு 9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 729. ஓகேவா? ஸோ அப்போ 729 இன்ட்டு 10 பவர் 5 6 are எவ்வளோ? 30ஆ? ஸோ அப்போ -30 இன்ட்டு 5 பவர் 4ஆ? அப்போ 5 வந்துட்டு எத்தனை டைம்ஸு? 4 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25, 5 5s are 25. ஸோ 25 இன்ட்டு 25 எவ்வளோ? 625. ஓகேவா? ஸோ அப்போ 625 இன்ட்டு 10 பவர் 5 4s are எவ்வளோ? 20 -20 டிவைடட் பை. ஸோ இப்போ 9 க்யூபா? 9 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
729 ஓகேவா. இன்ட்டு 10 பவர் 3 3s are 9 ஸோ -9. 5 ஸ்கொயர் அப்போ எவ்வளோ, 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இன்ட்டு 10 பவர் -2 2s are எவ்வளோ 4 ஓகேவா. ஸோ அப்போ 729க்கு 729 கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ 125 is 25 டைம்ஸ் வந்துட்டு எவ்வளோ 625 ஓகேவா. ஸோ 25 ஸ்கொயர் தான் இது, அதனால் 25 டைம்ஸ் வந்துட்டு 625 ஓகேவா. இல்லை நீங்கள் 5 டேபிளில் போட்டு கேன்சல் பண்ணி பாருங்கள், 2 டைம் கேன்சல் பண்ணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எழுது 10 பவர் -30 இன்ட்டு 25 இன்ட்டு 10 பவர் -20. ஸோ இது வந்துட்டு மேலே போகிறப்ப என்ன ஆகிடும், பவர் ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகேவா. ஸோ ரெசிப்ரோக்கலாக மாறுறப்போ பவர் வந்துட்டு என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ இன்ட்டு 10 பவர் +9 இன்ட்டு 10 பவர் +4 ஓகேவா. ஸோ இது ரெண்டும் தான் என்னது 1 ஆகிடுச்சு, அதனால் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 25 இருக்கா, ஆனால் நம்மளுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் படி என்ன எழுதணும், 2.5 அப்படின்னு தானே எழுதணும். ஸோ அப்போ 2.5 இன்ட்டு 10 பவர் +1 ஓகேவா. ஸோ ஒரு நம்பர் தானே தள்ளி வந்திருக்கு, அதனால் +1 ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்டு 10 பவர் -30 அதுக்கப்புறம் என்ன இருக்குது -20 +9 +4 ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் என்னது, இந்த இடத்துல ஒரு 1 இருக்கா, ஸோ அதையும் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ 2.5 இன்ட்டு 10 பவர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது -50. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ வருது 14. ஸோ அப்போ மைனஸ் பண்ணுவோமா, மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்குது -36. ஸோ 2.5 இன்ட்டு 10 பவர் -36 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.